ஓகே. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி அப்செட்டா அப்படியே ஒரு சோர்வா ஏதோ ஒன்று தோணுது இல்லை லைஃப்பில். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த இன்னைக்கு கேட்கலாமா? உடனே உங்களுக்கு ஒரு அப்படியே மனசுக்குள்ள ஒரு என்ன சந்தோஷமான விஷயம் ஈகராக இருக்கா கேட்குறதுக்கு? அதுதான் நான் சொல்ல போகிறேன். கேட்கும்போது உங்கள் லைஃப் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனாக மாறிடும். அது என்னன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதான் ஏசாயா 43:18-19 என்ன சொல்லுது தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளையும் உண்டு பண்ணுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அண்ட் சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயம் என்னன்னா, புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம்னா என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத, இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வராத, நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, யாருமே நினச்சி பார்த்துருக்காத ஒரு காரியத்தை காட் செய்ய போகிறாராம். அடுத்தது சர்ப்ரைஸான விஷயம், வனாந்திரத்தில் வழியா அவாந்திர வெளியில் நீர் ஊற்றான். அது எப்படி வனாந்திரத்தில் ஒரு ட்ரை லேண்டு, ஒரு வேஸ்ட் லேண்டில் ஒரு வழி, ஒரு நீர் ஊற்றான். அதுதான் சர்ப்ரைஸ். எப்படின்னா உங்களுக்கும் அந்த விஷயம் சர்ப்ரைஸாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அது சர்ப்ரைஸாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டும் விஷயம் நம்ம நடக்கணும்னா, இந்த ரெண்டு சந்தோஷம் சர்ப்ரைஸ் நடக்கணும்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்லியிருக்காருல. அப்போ என்னென்னலாம் உங்கள் பழச மனசுக்குள்ளே வச்சு பழச டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு அது எல்லாம் யோசித்துக்கிட்டு நடந்த விஷயங்களை, நெகட்டிவான காரியங்கள், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தோஷமான விஷயம் என்னது? புதிய காரியம். சர்ப்ரைஸான விஷயம் எது? வனாந்திரத்தில் வழி, அவாந்தர வெளியில நீரூற்று. கண்டிப்பாக இந்த விஷயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹேவ் அ பிளஸட் டே.